நண்பர்களே, இன்றைக்கி கரண்ட் அப்டேட்ஸ் என்ன? அதாவது இஸ்ரேல் போருடைய இந்த 325-30 நாட்களுக்கு மேல் சென்று கொண்டிருக்கக்கூடிய ஹமாஸ் இஸ்ரேலுக்கான இந்த நிகழ்வில் இப்போ ஒரே ஒரு விஷயந்தான் இருக்குது. உலகம் முழுவதும் நெதன்யாகுவை மெல்ல 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 கைவிட்டு வருகிறது. ஏற்கனவே நாம் கடந்த காணொளியில் பார்த்த மாதிரி பிரித்தானியா, பிரிட்டன் கவர்மெண்ட் தான் சப்ளை செய்யக்கூடிய நாசகார ஆயுதங்களில் ஆக்சசரிஸை F-35, F-16 இதற்கான இந்த மாதிரியான பார்ட்ஸ்களை F-35லாம் அவர்கள் 30 ஆயுதங்களை நிறுத்தியிருக்கிறார்கள் என்று நாம் சொன்னோம். அதற்கு நெதன்யாகு கடும் கண்டனம் தெரிவித்தார். தீவிரவாதிகள் ஒழிப்பில் நாங்கள் சர்வதேச நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிற போது இவர்கள் நிறுத்தக்கூடிய இந்த 1% ஆயுத நிறுத்தம் எங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படின்ட்டு நெதன்யாகு சொல்லியிருந்தார். அமெரிக்கா இதை பாராட்டியிருக்கிறது என்று நாம் சொன்னோம். இதற்கிடையிலே ஆண்டனி பிளிங்டன் தொடர்ந்து பல முயற்சிகளை செய்து வருகிறார். அமெரிக்காவினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர். அவர் வருகின்ற போதெல்லாம் அதிகபட்சமாக 90% ஆமிக்கபிள் செட்டில்மெண்ட் முடிந்துவிட்டது, இன்னும் 10 விழுக்காடு 10% இருக்கிறது என்றெல்லாம் சொல்கிறார். அது எந்த அளவிற்கு உண்மை என்பதை விட இந்த பிரச்சனையில் தற்போது காட்டப்படுகிற ஆழமான ஒரு விவகாரம் எல்லை மீறி போயிருக்கிறது என்பதைத்தான் நாம் சொல்ல முடியும். இஸ்ரேலுடைய நெதன்யாகு கடைசியில் ஒருவேளை இந்த போக்கினை தொடர்ந்தால் அவர் நம்முடைய சர்வதேச வரலாற்றின் அடிப்படையிலே பார்த்தால் கடந்த கால நிகழ்வுகளின் அடிப்படையில் அவர் தேசத்தை விட்டு ஒரு முறை ஓடிப்போவதற்கும் அதிக வாய்ப்பு இருக்கிறது. மறைந்து போவதற்கும் அல்லது நாடு கடத்தப்படுவதற்கும் வாய்ப்பு இருப்பதை போன்றுதான் அவருடைய பிடிவாதம் நமக்கு தெரிகின்றது. ஒரு வருடமாக கிட்டத்தட்ட கடந்த அக்டோபர் 7, 2023 அடுத்த மாதத்தோடு ஒரு வருடம் முடிய போகிற இந்த நாளில் பெரும் சேதத்தை 2 தரப்பிலும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 41,300க்கும் மேற்பட்ட காசாவில் பொதுமக்கள், குழந்தைகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 93,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் ஊனமுற்றவர்களாகவும் கைகால்கள் இழந்து எதுவும் செயல்பட முடியாத சிறிய முதல் பெரும் காயத்தில் பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய லெபனான் இல்லை, பலஸ்தீனத்தில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம். அப்படி என்றால் இஸ்ரேலுக்கு என்ன சேதம் என்று உங்களுக்கு எழும். நாம் ஏற்கனவே சொன்னதை போன்று 10,000, 18,000ங்கிற அளவிற்கு இராணுவ வீரர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஐடிஎஃபினுடைய இராணுவ வீரர்கள். இதுவரைக்கும் ஹாஸ்டேஜ் 100க்கும் மேற்பட்ட மக்கள் தற்போது கையிருப்பில் இருக்கிறார்கள். ஏற்கனவே நாம் சொன்னதை போன்று 1,300க்கும் மேற்பட்ட ஆரம்ப கட்டத்தில் படுகொலை செய்யப்பட்டதாக இஸ்ரேல் சொன்னாலும் அந்த எண்ணிக்கை பல ஆயிரம் இருக்கும் என்று கருதப்படுகிறது. ஆக சமவீதிகளில் இந்த போரில் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது. உயிரென்றால் அது யூதர்களாக இருந்தாலும், அது இஸ்லாமியர்களாக இருந்தாலும், கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், ஒரு சர்வதேசத்தில் மனிதநேயம் கொண்ட யாரும் இந்த அநீதியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனால் நாம் இன்றைக்கு நாகரிக சமூகம் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த நாகரிக சமூகத்துக்கு எதிராக நெதன்யாகுடைய செயல்பாடு என்ன? அமெரிக்காவினுடைய ஆண்டனி பிளிங்டன் நிலைமையை நன்கு உணர்ந்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் அதாவது நெதன்யாகு பிலடெல்ஃபி காரிடாரிலிருந்தும் நெட்சோமிலிருந்தும் தாங்கள் ஒருபோதும் விலகப் போவதில்லை என்று அறிவித்திருக்கிறார். இது அவருடைய அதிகார எதாச்சகார அட்டோக்ரஸி, டிக்டேட்டர்ஷிப் ஃபோர்ஸை காட்டுது. இந்த பகுதி ரெண்டுமே நல்லா கவனிங்க. இந்த பகுதி ரெண்டுக்குமே 2 ஸ்டேட் சொல்யூஷன் வேண்டும். மேற்கு கரைக்கும் காசாவுக்கும் வேண்டும் என்பதுதான் இந்த போருக்கான காரணம், மையப்புள்ளி. அப்படி என்றால் பிலடெல்ஃபி காரிடாரில் 14 கிலோமீட்டர் கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கிய வழித்தடம், அது ஈஜிப்டிலிருந்து இதை கண்ட்ரோல் செய்கிற இந்த இடத்துல நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய படைகளை நிறுத்துவோம் என்பது அது எப்படி சாத்தியமாக இருக்கும் என்பதுதான் சர்வதேசத்தினுடைய கேள்வியும் காசாவினுடைய ஹமாஸுடைய கேள்வியுமாக இருக்கிறது. ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், ஆனால் நாங்கள் அங்கே நிற்போம் என்கின்றார் யார்? நம்ம நெதன்யாகு. நெட்சோம் பகுதியும் அப்படித்தான். அப்போ எஜிப்டில் இருந்து ரஃபா இந்த பகுதி, காசா இந்த பகுதியை ஒட்டி அந்த 14 கிலோமீட்டர் ஆயுத கடத்தலுக்கு பயன்படுத்தப்படுகின்றது. அப்படி என்றால் என்ன சொல்ல வருகிறார் என்றால் நெதன்யாகு,
நாங்கத்தான் மீண்டும் இந்த தேசத்தை கண்ட்ரோல் செய்வோம் அப்படிங்கிற சொல்கிறார். அதை எப்படி ஒத்துக்கிடுவாங்க? இவ்வளவு பேரை உயிரிழந்து 1,50,000 பேர் இழந்து போயிட்டாங்க. 93,000 + 40,000. அந்த 1,50,000 பேர் இழந்த பிறகும் கூட நேற்று கூட நம்ம ஒசாமா வஹாபுங்கிற ஒரு போராளி கடைசி நேரத்தில் உயிரிழந்ததை காட்சிப்படுத்தியிருந்தோம். அவங்க ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க. இப்போ என்னென்னா, இந்த நிலையில் ஆண்டனி பிளிங்டன் 90% ஒப்பந்தம் முடிவுக்கு வரப்போகிறது என்று சொல்கின்றார். ஏற்கனவே நான் கடந்த காணொளியில் பாஸ்கினுடைய பேச்சுவார்த்தை, ஒரு நெகோசியேட்டர், 3 வாரத்தில் போர் முடியும் என்று சொல்லப்படுகிறது. இதற்கிடையில் சர்வதேசத்தினுடைய பார்வைகள் அமெரிக்கா ஆயுதங்களை இனி அவர்களுக்கு சப்ளை செய்வதை மெல்ல மெல்ல பிரித்தானியாவை பின்பற்றி குறைப்பார்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஏனென்றால் அமெரிக்காவினுடைய தேர்தல்கள் வருகிறது. ஜோ பிடனுடைய நடவடிக்கைகள் அமெரிக்காவினுடைய டெமோக்ராட்ஸுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தலாம். இதில் நாம் ஒரு விஷயத்தை இங்கே சொல்ல வேண்டும். இந்த போரை பிலடெல்ஃபி காரிடாரிலிருந்து அவர்கள் வெளியே வர மறுப்பதும், நெக்ஸோமிலிருந்து வெளியே வர மறுப்பதும், ஐடிஎஃப்பினுடைய மேற்கு கரையிலிருந்து நேற்றைக்கு நாங்கள் வெளியேறிவிட்டோம் என்று சொல்லி அறிவிப்பு வெளியாகப்பட்டது. திடீரென்று ஐடிஎஃப் சொல்கின்றது கிளைம், நாங்கள் மேற்கு கரையிலிருந்து வெளியேறவில்லை, 10 நாட்கள் கடும் போருக்கு பின்பு நாங்கள் வெளியேறுகிறோம் என்ற அறிவிப்பு வந்ததாக நேற்று டிஓ என்று சொல்ல டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஹிந்துஸ்தான் டைம்ஸ் மற்றும் கிரக்ஸ் போன்ற விஷயங்கள் செய்தி வெளியிட்டிருந்தது. திடீரென்று ஐடிஎஃப் சொல்கிறது நாங்கள் வெளியேறவில்லை என்று. அப்படி என்றால் இங்கே ஒரு விவகாரம் நமக்கு யூகிக்க தோன்றுகிறது. என்னவென்றால், இவர்கள் இந்த போரினை அமெரிக்காவினுடைய தேர்தல் காலம் கழித்து ஜோ பிடன் அல்லது அவருக்காக ப்ராக்சியாக இருக்கக்கூடிய அந்த கட்சி தோல்வியை சந்தித்து டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் வந்தால் தமக்கு எல்லா வசதிகளும் கிடைக்கும் என்று அவர்களுக்குள்ள ஒரு ரகசிய ஒப்பந்தம் நடந்ததாகவும் நாம் அறிய முடிகின்றது. இது ஒரு தவறான கண்ணோட்டமாக அமைந்துவிடும். இதற்கிடையிலே மிக முக்கியமாக இந்த போரில் அவர்கள் ரஃபா, அதாவது மேற்கு கரையிலே மிக கடுமையான டிஸ்மேண்டல் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உடல் சிதறக்கூடிய அளவிற்கு ஐடிஎஃப்ஐ படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 6 ஹாஸ்டேஜஸ் இஸ்ரேலுடைய உயிர்கள் போயிருக்கிறது. இன்னும் பல இடங்களில் தற்கொலைதாரிகளாக அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஐடிஎஃப்பால் மேற்கு கரையில் காசாவில் நடந்த அட்டூழியங்களை போன்று செய்ய முடியவில்லை என்பதை நாம் சொல்லியிருக்கிறோம். அது தொடர்கின்றது. ஐடிஎஃப்பினுடைய பல இஸ்ரேல் வீரர்கள் தாங்கள் இனி போருக்கு செல்லப் போவதில்லை, எந்த அழுத்தம் கொடுத்தாலும் என்பதை அவர்கள் உறுதியாக சொல்லியிருக்கிறார்கள். இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ட் ஃபோர்ஸ் இதுவரை இல்லாத அளவிற்கு முதல் தாக்குதலாக வடக்கை தாண்டி மத்திய இஸ்ரேல் பகுதியில் நேற்றைக்கு ஆர்பிஜி செல் ஏவுகணைகளை அவர்கள் ஏவியிருக்கிறார்கள். அதாவது ஏவுகணை குறுகிய தூரத்தில். ஆனால் எதற்கும் சகிக்க மாட்டேன் என்று சொன்னால் 60% மக்கள் கணிப்பில் உடனடியாக ட்ரூஸ், போர் நிறுத்தம் வேண்டும் என்று இஸ்ரேலில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதையும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். நாங்கள் நெட்ஸோமிலும் பிலடெல்ஃபி காரிடாரிலும் எங்களுடைய படைகள் தொடர்ந்து இருக்கும் என்று சொல்கிறார். சமாதானம் என்றால் படை வெளியேறுவதுதான் சமாதானம். இந்த ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லாமல் நெத்தானியாகு தொடர்ந்து நாங்கள் இருப்போம் என்பதுதான் இன்றைக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஒன்று. இரண்டாவது, மிக முக்கியமாக மிகப்பெரிய அளவில் சேதத்தை விளைவித்து கொண்டிருக்கிறார்கள் ஹிஸ்புல்லாக்கள். ஹிஸ்புல்லாக்களுடைய தாக்குதல் எப்படி இருக்கும் என்றும் நமக்கு சில செய்திகள் கிடைத்திருக்கின்றது. வடக்கு இஸ்ரேலில் மக்கள் யாரும் இல்லை, அது ஆக்கிரமிப்பு பகுதி தான். அந்த பகுதியிலிருந்து பலர் உள்ளே சென்று விட்டார்கள். அவர்கள் திரும்பி தங்களுடைய நிலபலன்களை பார்ப்பதற்கு, வீடுகளை பார்ப்பதற்கு, தங்களுடைய வயல்வெளிகளை பார்ப்பதற்கு இங்கே வர முடியவில்லை. அப்படி ஒரு சூழல் இல்லை. ஏனென்றால் ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல் வரம்பற்ற முறையில் கடுமையாக இருக்கின்றது. ஒரு குறிப்பாக ஒரு செய்தி, அயன்டோம் என்று சொல்லக்கூடிய வான்பரப்பில் பாதுகாப்பு சாதனத்தை வைத்து சர்வதேசத்தை அச்சுறுத்தி கொண்டிருந்த இஸ்ரேல் இன்றைக்கு தோல்வி சந்தித்திருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்கின்றேன், ஒரு 30 மிசைலை, அதாவது பாலிஸ்டிக்காக இருக்கலாம், ஆர்பிஜியாக இருக்கலாம், அது ஏதாவது இருந்தாலும் அதை வைத்து ஏவுகணைகள் ஏவுகின்ற போது அதில் ஒரு 15-10 தான் இன்டர்செப்டர் பண்ண முடிகிறது. மீதி ஒரு 20க்கு மேற்பட்டதோ 10க்கு மேற்பட்டதோ அவருடைய இலக்கை மிகச்சரியாக தாக்கி விடுகிறது என்ற செய்திகளும் நமக்கு கிடைத்திருக்கிறது அங்கிருந்து. எப்படி என்றால், மிக முக்கியமாக நீங்கள் பார்க்கின்ற போது மலைக்குன்றுகளில் ரேடார் கருவிகளை அங்கொன்றும் இங்கொன்றுமாக அல்ல, எல்லா இடங்களிலும் நிறுவி வைத்திருந்தார்கள். சில ஆண்டுகளுக்கு முன்பு
ஆகவே எங்களுடைய வான்பரப்பில் எங்கள் அனுமதி இல்லாமல் ஒரு எறும்பு கூட நுழைய முடியாது என்று சொன்ன முழுவதுமையாக இன்றைக்கு தகர்க்கப்பட்டு அயன்டோம் செயலிழந்து விட்டது என்ற செய்தி தான் அது. அது நல்ல செய்தி அல்ல அவர்களுக்கு. ஏனென்றால் இந்த பலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகளை மிக நுணுக்கமாக அவர்கள் தாக்குதல் நடத்த ஆரம்பித்தால் இஸ்ரேல் மிக மோசமான ஒரு நிலையில் இருக்கும். இப்போது வடக்கு பகுதியிலே வீசப்பட்ட இந்த ஏவுகணை தாக்குதல்கள் ஹமாஸ், அதாவது ஹிஸ்புல்லாக்களின் மூலம் இராணுவ தளங்களை கடும் அழிப்பை ஏற்படுத்தியது. பொதுமக்கள் அழிப்பும் நடந்திருக்கிறது. பொதுமக்கள் பெரிய அளவுக்கு கொல்லப்படவில்லை, ஏனென்றால் அவர்கள் அந்த பகுதியிலிருந்து வெளியேறிவிட்டார்கள். ஆகவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1307 கடந்த மாதம் மட்டும் அவர்கள் ஏவியிருப்பதாக, ஒட்டுமொத்த இதுவரை ஏவியிருப்பதாக தகவல் வருகின்றது. இதுவரை ஹிஸ்புல்லா இஸ்ரேலை நோக்கி 1307 ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். அதில் குறைந்த தூரம் நீண்ட தூரம் இருக்கலாம். அந்த தாக்குதலில் பெரும் உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கும். நீங்களே யூகித்துக் கொள்ளுங்கள் எந்த அளவிற்கு உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கும் என்பதை. ஆகவே தான் IDF உள்ளே நுழைய மறுக்கிறார்கள். ஆக இப்பொழுது ரேடார் சாதனங்களுக்கும் வான்பரப்பிலே இருக்கக்கூடிய அயன்டோமுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். வீசப்படுகிற ஏவுகணைகளுடைய துல்லியமான பாதை, அதனுடைய வேகம், அதன் இலக்கு, இது எல்லாவற்றையும் கண்காணித்து முதலிலே அவை செய்திகளை அனுப்பும். அப்போ அதுதான் மலைக்குன்றுகளிலே வெளிப்பரப்பிலிருந்து வருவதை தடுப்பதற்கு ரேடார் சாதனம். ஆனால் இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் லெபனானில் இருந்து இஸ்ரேல் ரேடார்கள் அனைத்தையும் காலி செய்து விட்டார்கள். இனி அவர்கள் ரேடார் சாதனங்களை நிலைநிறுத்த முடியாது. ஏனென்றால் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். எந்த ஒரு அளவிலும் கண்காணிப்பு கோபுரங்களை நிர்ணயிப்பதோ ரேடார் சாதனங்களை நிர்ணயிப்பதோ அது அயன்டோமோடு அவர்கள் கனெக்ட் செய்வதோ சாதனம் இல்லை என்ற செய்தியும் நமக்கு வேறொரு தகவலின் மூலம் கிடைக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது இஸ்ரேலுக்கு அது வடக்கு பகுதியில் ஒரு நாசகார விளைவை ஏற்படுத்த போகிறது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹிஸ்புல்லாக்கள் ஏற்படுத்திய தாக்குதலில் சில சதவீத ஹிஸ்புல்லாவுகளை திருப்பி அடித்ததில் உயிரிழப்பு இருக்கின்றது. ஆனாலும் கூட இஸ்ரேலுடைய கட்டமைப்புகள் முழு சீரழிவை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கிடையே டிஃபென்ஸ் மினிஸ்டர் யோகலண்ட் நித்தானியாகுடைய மோதல் மிக அதிகமாக இருக்கின்றது. நீ என்னதான் போராடினாலும் சரி, ஒருபோதும் நீ காசாவை வெற்றி கொள்ள முடியாது என்று சொல்லிட்டார். யார் சொல்கிறா? இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் நித்தானியாக சொல்கிறாரு, நீ இப்படி சொன்னால் அவர்கள் ஊக்கம் பெறுவார்கள், என்கரேஜ் செய்யப்பட்டிருக்கிறார்கள், தவறான செய்தியை சொல்லாதன்னு. இப்போ அவங்களுக்குள்ள கடும் மோதல் உருவாயிற்று. இப்போ நான் சொல்கிறத நீ யோசிச்சு பாருங்கள். இதற்கிடையே ஹவுதிகள் உடைய பிரசிடென்ட் அப்துல் மாலிக் அல் ஹவுதி சொல்கிறார், இஸ்லாமிய உம்மத்துக்களுக்கு என்று அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் என்ன சொல்கிறார்? அப்துல் மாலிக் அல் ஹவுதி, இஸ்லாமியர்கள் அனைவரும் ஒன்றிணைய காலம் வந்து விட்டது, அதாவது ஜிஹாதுல்லா என்று அவர் அனுப்பியிருக்கிறார். நீங்கள் அனைவரும் உங்கள் உயிரை தியாகம் செய்யுங்கள் என்று அவர் சொல்கிறார். ஆனால் இஸ்லாமிய எதிரிகளாகிய முஸ்லிம் சில நாடுகள் யூதர்களுக்கும் அமெரிக்காவுக்கும் அவர்கள் கைகோர்க்கிறார்கள், இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் சாதகமாக இருக்கிறார்கள். நாங்கள் இதுவரை நடத்திய தாக்குதலில் துல்லியமாக பெரும் சேதத்தை இஸ்ரேலுக்கும் நேட்டோ படைகளுக்கும் மத்திய தரைக்கடல் ரெட்சி போன்ற பகுதிகளிலே நாங்கள் ஏற்படுத்தினோம். அந்த தாக்குதலை அவர்கள் சமாளிக்க முடியாமல் திணறுகின்ற போது அடுத்த தாக்குதலுக்கு நாங்கள் தயாராகி இருக்கிறோம். தரைவழி தாக்குதல்கள். தரைவழி தாக்குதல் என்றால் 4 லட்சம் படைகளை கொண்ட ஹவுதி படைகள் உள்ளே சென்றால் இஸ்ரேல் துவம்சம் செய்யப்பட்டுவிடும். அதைத்தான் அவர்கள் சொல்கின்றார்கள். ஆனால் ஒரு சிக்கல் இருக்கிறது. அப்துல் மாலிக் அல் ஹவுதி சொல்கிறார், நாங்கள் பக்கத்தில் இல்லை, ஆனால் தரைவழி தாக்குதல் நடத்துவதற்கு எங்களுக்கு ஆதரவு தர வேண்டிய சில அரபு உலகம், அதாவது ஒரு சவுதியை சொல்கிறார், எங்களுக்கு ஆதரவு கொடுக்க மறுக்கிறார்கள். அவர்களுடைய விசுவாசம், அவர்களுடைய வேண்டுதல் அனைத்தும் சவுதி, ஈஜிப்து மற்ற நாடுகள் எல்லாவற்றையும் தான் அவர் சொல்கிறார். முழுமையாக யார் பக்கம் இருக்கிறது என்றால் யூதர்களுக்கும் அமெரிக்கர்களுக்கும் சாதகமான நிலை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இது மிகப்பெரிய இழிவான செயல் என்று அப்துல் மாலிக் அல் ஹவுதி தனது அறிக்கையில் தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஹவுதிகள் விழுவதாக இல்லை. இந்த எச்சரிக்கை மிக பெரும் ஆபத்தை விளைவிக்கப் போகின்றது இஸ்ரேலுக்கு. ஒன்று, அப்துல் மாலிக் அல் ஹவுதி. ரெண்டாவது, ஒரு பெரும் டெக்னாலஜியை கண்டுபிடித்த பெருமையும் ஹவுதிகளுக்கு உண்டு என்ற செய்தியும் நமக்கு தெரிகின்றது. எப்படி என்றால், இந்த வான்பரப்பு சாதனமாக வைத்துக்கொண்டு அயன்டோம் உலகத்தில் வெல்ல முடியாத சக்தி என்று சொன்னார்கள். இது அமெரிக்காவுடைய பேட்ரியாட்டுக்கு இணையாக அவர்களின் அக்சஸரியும் இதிலே சமன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படித்தான் அமெரிக்காவும் இவர்களும் இரட்டை குழந்தைகள் தான்.
அதை எப்படி முறியடிப்பது என்று நீண்டகால திட்டத்தில் ஹவுதிகளின் திட்டம்தான். உதாரணத்திற்கு அயன்டோமிலிருந்து இன்டர்செப்டார் மிசைல் தடுக்கக்கூடிய ஒரு 100 என்று சொன்னால் இவர்கள் 120 ஏவுவார்கள். அந்த 100ஐ தடுத்து விட்டாலும் 100ல் 100 தடுக்க முடியாது. மீதி ஒரு 40 விழுந்து பெரும் சேதத்தை ஏற்படுத்திவிடும். இந்த டெக்னாலஜியை கண்டுபிடித்ததே ஹவுதிகள் தான் என்று சொல்லப்படுகிறது. ஹூதிகள் என்று சொல்லக்கூடிய அல்லது ஹவுதிகள் ஏமனிலிருந்து. அதன் அடிப்படையில் தான் 320க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை முதலில் ஹிஸ்புல்லாக்கள் ஏவி பெரும் சேதத்தை விளைவித்தார்கள். நேற்றைய முன்தினம் ஆகஸ்ட் 25ஆம் தேதிக்கு பின்பு நேற்றைய முன்தினம் கூட 5ஆம் தேதி ஒரு 60க்கும் மேற்பட்டதை அவர்கள் வீசினார்கள். அதற்கு முன்பு 40ஐ ஏவினார்கள். இந்த தாக்குதல்கள் குறித்து ஐடிஎஃப்பில் இருந்தோ அல்லது ஹால்வி இஸ்ரேலுடைய இராணுவத்துறை முழுமையாக மறுக்கிறது. ஏனென்றால் பெரும் சேதம் அங்கே விளைந்திருக்கின்றது. இதன் விளைவாக தான் இராணுவத்தில் பிளவு ஏற்பட்டிருக்கிறது, இஸ்ரேலிய சமூகத்தில் பிளவு ஏற்பட்டிருக்கிறது. இஸ்ரேலிய டிஃபென்ஸ் ஃபோர்ஸினுடைய தலைவராக இருக்கக்கூடிய யோகேலன் நேற்று மாற்று கருத்தை சொல்கின்றார். ஆக சர்வதேசமும் எதிர்க்கின்றது. இந்த சூழ்நிலையில் ஒரு தனி மனிதனாக அவர் மட்டுமல்ல, யாமிர், நான் சொல்வது பெல் கேவீர் போன்ற வடதுசாரி தீவிர மதவாதிகளுடைய ஒரு ஒப்புதலோடு தான் இந்த போர் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போரில் பெரும் தோல்வியை தான் இஸ்ரேல் சந்தித்திருக்கின்றது. ஏற்கனவே நாம் அதைத்தான் சொல்கின்றோம். இன்றைய காலகட்டத்தில் ஈஜிப்ட் மட்டுமல்லாமல் தற்போது ஈஜிப்டினுடைய இன்று காலை கிடைத்த தகவல், ஈஜிப்டுடைய இராணுவம் இங்கே குவிக்கப்பட்டிருக்கிறது. எங்கே? அந்த ரஃபா பார்டருக்கு இடையிலே வரக்கூடிய அந்த 14 கிலோமீட்டரில் அவர்கள் கண்காணிப்பை ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்படி ஒரு சூழ்நிலையில் தொடர்ந்து நாகமும் ராஜநாகமும் அல்லது கட்டுவிரியனும் சூழ்ந்திருக்கிற மத்தியிலே ஒரு தனி மனிதனால் எப்படி வெற்றி கொள்ள முடியும் என்றால், உன்னிடத்தில் இருக்கும் ஆயுதங்களை பயன்படுத்தி மக்களை கொலை செய்து வெற்றி பெற்றுவிட்டீர்கள். இன்னும் பொதுமக்களை தான் நீங்கள் கொல்லப் போகிறீர்கள், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் உங்களுக்கு எதிரி யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்றால், மிக முக்கியமாக ஈரானுடைய அறிவிப்போடு நான் இந்த நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வருகிறேன். இன்னும் நிறைய செய்திகள் இருக்கின்றது. உங்களை சலிப்படையாமல் இருப்பதற்காகத்தான் சுருக்கமாக சொல்கின்றேன். ஈரானுடைய தளபதி என்ன சொல்கிறார்? எங்களுடைய தாக்குதல் தொடரும், ஆனால் எப்பொழுது நடக்கும், எப்படி நடக்கப் போகிறது என்று நாங்கள் சொல்லப்போவதில்லை என்பதை மட்டும் அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். இது இஸ்ரேலினுடைய பொதுமக்களில் பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஹமாஸினுடைய மற்றொரு அறிவிப்பு, இன்று காலை ஹமாஸ் மற்றொரு பெரும் ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அது மத்திய பகுதியில் விழுந்ததாக சொல்லப்படுகின்றது. அதாவது ஈரானுடைய அறிவிப்பின்படி ஈரான் தாக்குதல் ஒன்றை நடத்தினால் அதை தாக்குப்பிடிக்க முடியாது. ஈரானுக்கு சமபலன் கொண்ட ஈரானுடைய ஃப்ராக்சியாக இருக்கக்கூடிய ஹவுதிகள், ஹமாஸ், அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ட் ஃபோர்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஹிஸ்புல்லாக்கள், இப்பொழுது பலஸ்தீனுக்கு அதாவது ஆதரவாக வரக்கூடிய அளவிற்கு ஈஜிப்டு, சிரியா எல்லாரும் வருகின்ற போது ஒரு நெத்தானியாகுவால் எப்படி வெற்றி பெற முடியும்? நீங்கள் நினைத்து பாருங்கள். ஒரு காலகட்டத்தில் 4 லட்சம் போராளிகளை, போர் முனைகளை கொண்டு தரைப்படைக்கு தயாராக இருக்கக்கூடிய ஹவுதிகள் எல்லோரும் உள்ளே நுழையக்கூடிய ஆபத்தும் ஏற்படும். ஆகவே ஒட்டுமொத்த யூதர்களின் நலனை, இஸ்ரேல் மக்களுடைய நலனை காவு கொடுக்க போகிறார். எப்போது நாங்கள் தாக்குதல் நடத்துவோம், எப்படி தாக்குதல் நடத்துவோம், பலமான தாக்குதல் என்று ஈரானுடைய இஸ்லாமிக் காட் ஃபோர்ஸஸ் அறிவித்திருக்கிறது. IRGC அறிவித்திட்டது. ஹவுதிகள் நாங்கள் தரைவழி தாக்குதலுக்கு ரெடியாகி இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் கடல் மார்க்கமாக இஸ்ரேலுக்கு லெபனானுக்குள் நுழைந்து லெபனானிலிருந்து வடக்கு பகுதியில் உள்ள நுழைந்து விட்டால் தாக்குப்பிடிக்க முடியாது. அதுவும் ஒரு சிக்கலை ஏற்படுத்திவிடும். ஆனால் அது சாத்தியமில்லை. அது ஒரு நீண்ட தூர பயணம். அடுத்து ஹமாஸ் தோல்வி கொள்ள முடியாத அளவிற்கு ஒரு வலுவான சக்தியாக ஆகியிருக்கிறது. தற்போது 3000க்கும் மேற்பட்ட புதிய வீரர்கள் அங்கே ரெஸ்யூம் செய்யப்பட்டிருக்கிறார்கள், சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இஸ்ரேல் ஒன்றை மட்டும் செய்கின்றது. நேற்று மேற்கு பகுதியிலிருந்து வெளியேறியதாக அறிவித்தது காலை, ஆனால் இரவு நாங்கள் அறிவிக்கவில்லை என்று மறுத்திருக்கிறார்கள். அதே அவர்களுடைய தோல்வி. ஆக ஆயுத பலம் கொன்றிய நிலையில், IDF வீரர்கள் மறுத்த நிலையில், IRGCயுடைய மிரட்டல், ஹவுதிகளுடைய மிரட்டல், ஹிஸ்புல்லாவுடைய வலிமையான தாக்குதலின் முன்னால் இவர்கள் இன்னும் சில நாட்களில் பெரும் தோல்வியைத்தான் சந்திக்கப் போகிறார்கள். இப்பொழுது தோல்விதான் அவர்களுக்கு, வெற்றி பெறவில்லை. ஒன்று விஷயத்தில் மட்டும் நான் கடந்த முறை சொன்னதை போன்று சொல்கின்றேன். 41,000 பேரை கொலை செய்திருக்கிறார்கள், அப்பாவிகளை காலி செய்திருக்கிறார்கள், கர்ப்பிணிகள், குழந்தைகள் எல்லோரையும் கொலை செய்திருக்கிறார்கள். அது பெரும் இழப்பு தான். ஆனால் அவர்கள் ஹமாஸை எந்த விதத்திலும் வலிமை குறைந்ததாக ஆக்கவில்லை, மாறாக வலிமை வாய்ந்த சக்தியாகவே மாற்றியிருக்கிறார்கள் என்பதுதான் ஒரு அச்சுறுத்தல். இது சர்வதேச போராக மாறிவிடக்கூடாது என்பதில் மிக கவனம் செலுத்தி அமெரிக்காவும் நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கிறது. இன்னும் அடுத்த செய்திகளோடு மீண்டும் நாளை மறுநாள் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.